தஞ்சாவூரில் நிலத்தகராறு காரணமாக விவசாயி ஒருவர் 4 பேர் கும்பலால் சரமாரியாக வெட்டப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரிவாள் வெட்டு சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாடு பகுதியைச் சேர்ந்தவர் 54 வயதான தீர்க்கரசு. விவசாயியான இவர் இரவு இருசக்கர வாகனத்தில் பாப்பாநாடு கடைவீதிக்கு சென்றுள்ளார். அப்போது 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் அவரை வழிமறித்தது. சுற்றி உழைத்த அந்த கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அதிர்ந்து போன தீர்க்கரசு சுதாரித்துக் கொண்டு அவர்களை தள்ளிவிட்டு தப்பி ஓடினார். உயிர் பிழைக்க அருகில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்து ஒளிந்து கொண்டார். ஆனால் அந்த கும்பல் அவரை கண்டுபிடித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாப்பாநாடு போலீசார் தீர்க்கரசுவை மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் கடும் ஆத்திரமடைந்த தீர்க்கரசு உறவினர்கள் பாப்பாநாடு கடைவீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வழக்கு பதிந்த போலீசார் தீர்க்கரசை வெட்டிய மர்ம கும்பலை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பது தெரிய வந்துள்ளது. பாப்பாநாடு அருகே ஆம்பலாம்பட்டு வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த திருக்குமார் என்பவரிடம் தீர்க்கரசு தனது 1 ஏக்கர் நிலத்தை அடமானம் வைத்து 7 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். சில மாதங்களுக்கு பிறகு தீர்க்கரசு வட்டியுடன் அசல் தொகையும் சேர்த்து திருக்குமாரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு நிலப்பத்திரத்தை கேட்டுள்ளார். ஆனால் நிலத்தை தர முடியாது என திருக்குமார் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டது. ஆத்திரத்தில் இருந்த தீர்க்கரசு 5 மாதங்களுக்கு முன் திருக்குமார் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருக்குமார் பாப்பாநாடு போலீசில் அளித்த புகாரின் பேரில் தீர்க்கரசு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன்பின் 2 மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். இப்பிரச்சினை காரணமாக திருக்குமார் விவசாயி தீர்க்கரசுவை தாக்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.